மதியமே ராகி ஊற வச்சிருந்தேன் தோசைக்கு. அதனால் வீட்டிலே அரைக்கலாம்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சமாக தான் ஊற வச்சிருந்தேன். அதனால் எப்போ நான் அரிசி ஊற வச்சாலும் கடையில் போய் தான் மாவு ஆட்டிட்டு வரேன். மிக்சியில் நான் எப்பவுமே ஆட்டினதே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்கிறது. மாவு அரைச்சிட்டு இருக்கும்போதே நைட்டுக்கு அரிசி பருப்பு சாதம் செய்கிறேன். அதனால் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். மாவு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கையோட உப்பு சோடப்பு போட்டு மாவெல்லாம் கரைச்சி வைக்கலான்ட்டு கரைச்சி வச்சுட்டேன். மாவு கரைச்சி வைக்கும் போதே லைட்டாக ஒரு பையன் எடுத்துச்சு. மாவு எப்படி வருமோ தெரியலையே, காலையில் பார்த்தா தான் தெரியும் தோசை மாவு எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே அரிசி பருப்பு சாதத்துக்கு எல்லாமே தாளிச்சு விட்டுட்டு இருந்தேன். அதில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மதியமே நான் வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு துடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு நான் அதை வீடெல்லாம் தொடச்சி விட்டு யார் எதை சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு. ஏன்னா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இருக்கும். அதனால செவ்வாய்க்கிழமை எப்படி நம்ம வெத்தலை தீபம் போட முடியும்னு சொல்லிட்டு வீடெல்லாம் சுத்தமாக இன்னைக்கு தொடச்சி விட்டேன். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட